இப்ப நம்ம ஹபிபி படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல அப்படி என்னதாப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 1980ஸ்ல இருந்து 2023 வரைக்கும் இருக்கிற அந்த 40 வருஷ காலத்துல இருக்கிற கதையை தான் காமிக்கிறாங்க. இது திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற இஸ்லாமிய மக்கள் எப்படி எல்லாம் வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட முக்கியமான கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளூர்ல வேலை கிடைக்கலப்பா, வெளிநாட்டுல போய் எப்படியா சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலி நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நிறைய மக்கள் பண்ணியிருக்காங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு எமோஷன்ஸ் கலந்து ஃபுல்லாவே காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷோட அப்பாவான கஸ்தூரி ராஜா சார் பிளஸ் வந்து ஜோ படத்துல நடிச்ச மாளவிகா மனோஜ், இவங்க 2 பேரை தவிர நமக்கு யாருமே தெரியாதப்பா அப்படின்னு சொல்லி யோசனையா தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். கஸ்தூரி ராஜா சார் வந்து ஒரு நல்ல யதார்த்தமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படியே கிளம்புனாலும் போக போக அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு. இந்த படத்துல வந்து ஒரு நல்ல நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு த்ரூ அவுட்டா. மாளவிகா மனோஜ்க்கு வந்து நிறைய டைலாக்ஸே கிடையாது, பட் இருந்தாலும் கண்ணாலேயும் அவங்க ஆக்டிங் ஆலையும் மட்டும் படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஈஷா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒரு மெயின் லீட் ரோலா வராரு. அவர் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு தோணுச்சு, பட் இருந்தாலும் அவர் ஒரு வயசாக அவர் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறதுலாம் வந்து ரொம்பவே ஒரு சின்ன படத்துக்கு இப்பெல்லாம் காமிக்கணுமா அப்படின்னு தோணுச்சு. பட் நல்லாவே பண்ணியிருந்தாரு. தனஸ்ரீ அப்படிங்கிறவனும் ஒரு போல்டான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சின்ன சின்ன கேரக்டர் சொல்லி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. எல்லா கேரக்டருமே வந்து ரொம்ப நேச்சுரலாவும் யதார்த்தமும் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பலம் சாம்சியஸோட மியூசிக் தான். இந்த ஸ்கிரீன் பிளேக்கு என்னென்ன எங்க தேவையோ அதை வந்து கரெக்டா அழகா கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டைரக்டர் மீரா கதிர்வாணன் ஒரு லவ் கலந்த ஒரு ஃபேமிலி எமோஷன் இருக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு டிராமாவை தான் நமக்கு சப்ஜெக்டா இந்த படத்துல கொடுத்திருக்காரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸோட வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில முஸ்லிம்ஸ் பத்தி நிறைய படம் வந்தது இல்லை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்திலும் சில பல கயவர்கள் வந்து நிறைய பாவங்களும் தப்பும் பண்றாங்க. சோ அதனால அவங்கவுங்க அப்படிதான், இவங்க இப்படிதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ அதனால முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை இப்படிதான் காமிக்கணும், அவங்களை இப்படிதான் காமிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய படத்துல காமிக்கிறாங்க. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும், இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல கடையநல்லூர் அப்படிங்கிற ஒரு இதுல நெசவு தொழிலாளரோட ஃபேமிலி வந்து எப்படி இருக்கு, எப்படி வாழ்றாங்க, அப்ப அவங்க சுத்தி இருக்க சமுதாயம்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரலாவே ஒரு யதார்த்தமான ஒரு எமோஷன் கலந்து இந்த படத்துல த்ரூ அவுட்டா கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்லோ பேஸ்டு படம். பட் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வந்து அங்கங்க கமிட்மெண்டா என்னென்ன முக்கியமான சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த மலையாளம் சினிமாஸ் எல்லாம் வந்து ஸ்லோ பேஸ்டா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு ஃபேமிலி டிராமா பேஸ்டு படம் தான். ஸோ த்ரில்லிங் அண்ட் கமர்ஷியல் பயங்கரமா மசாலா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும்னு அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கும். எனக்கு ஒரு ஃபேமிலி டிராமா பார்க்கணும்ப்பா, ஒரு முஸ்லிம்ஸ் பத்தின கதையா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. இது ஒரு குடும்பத்தோட கதை அப்படின்னு யோசிங்க. ரிலீஜன் பேஸ்ட பத்தி நீங்க யோசிக்க வேணாம். ஒரு குடும்பத்துல நடக்குது, ஒரு ஃபேமிலியில என்ன நடக்குது, அதுவும் ஒரு அந்த அவங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு கதையா கருவா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்லோ பேஸ்டு படம், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எதுவும் செட் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த ஹபிபி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும்.